என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகியம்மா என்னுடைய வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் உனக்கு கிடைத்து விட்டது என்றால், என் தங்கமே, நீதான் மிக பெரிய அதிர்ஷ்டசாலி. நாம் புண்ணியத்தை சேர்த்திருக்கின்றோமா இல்லையா என்ற சந்தேகம் உனக்கு அடிக்கடி வருகின்றதல்லவா? உன்னுடைய வாழ்க்கையில் தெய்வம் அடிக்கடி உன்னிடத்தில் பேசுகின்ற ஒரு வார்த்தை, புண்ணியத்தை அதிகமாக நீ சேர்த்து வைக்க வேண்டும் என்பது. என் தங்கமே, இந்த புண்ணியமானது நம்மிடத்தில் இருக்கின்றதா இல்லையா, நாம் எதையாவது சேர்த்து வைத்திருக்கின்றோமா இல்லையா என்று என் குழந்தை நீ சிந்திக்கின்றாயல்லவா? அப்படியானால் நீ இன்று என் வாக்கினை கேட்கின்ற பாக்கியத்தை பெற்றிருப்பாயானால் நீ புண்ணியத்தை, பல கோடி புண்ணியங்களை சேர்த்து வைத்திருக்கிறாய் என்று அர்த்தம். என் தங்கமே, இந்த வாழ்க்கையில் இது நாள் வரையிலும் நீ அடைந்து கொண்டிருந்த ஒவ்வொரு விதமான செயல்களும் உன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை எத்தனை சோதனைகளையும் எத்தனை நல்ல விஷயங்களையும் கொண்டு வந்து கொடுத்தது என்று நீ சிந்தித்து கொண்டிருக்கின்றாயல்லவா? என் தங்கமே, உன்னுடைய சிந்தனைகளுக்கெல்லாம் இன்று நிச்சயமாக உனக்கு பதில் கிடைக்கப் போகின்றது. நீ வராகியிடம் இருந்து உனக்கான நல்ல வாக்கினை இன்று பெறத்தான் போகின்றாய். அது மட்டுமல்ல என் குழந்தையே, உனக்குள் இருக்கின்ற இந்த சந்தேகம் இன்று நிச்சயமாக தீர்ந்துவிடும். நீ புண்ணியத்தை அதிகமாக சேர்த்து வைத்திருக்கின்றாயா, பாவத்தை அதிகமாக சேர்த்து வைத்திருக்கிறாயா என்று. புண்ணியங்கள் அதிகமாக இருப்பதனால் என் வாக்கினை கேட்கின்ற பாக்கியம் கிடைத்திருக்கின்றது. ஒருவேளை பாவங்களை அதிகமாக சேர்த்திருப்பாயானால் என்னுடைய வாக்கினை கேட்ட பிறகும் அம்மா சொல்கின்ற இந்த விஷயம் உனக்கு கிடைப்பதற்கு சற்று தாமதமாகும். என் தங்கமே, நாளைய மங்கள செவ்வாயின் விடியலில் உன்னுடைய இல்லத்தின் வாசலுக்கு வருகின்ற இவரை நீ நிச்சயமாக யார் என்று தெரியாமல் விட்டுவிடக்கூடாது. என் குழந்தை, உன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாற்றங்கள் வரும் பொழுது அது யாராவது ஒரு ரூபத்தில் உன் வராகியானவள் நான் நடத்தி காட்டுவேன். அந்த நம்பிக்கை உனக்குள் இருப்பதனால்தானே தெய்வத்தின் மீது அதிகமான நம்பிக்கையோடு நான் எப்படியும் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு உதவி செய்வேன் என்று நினைக்கின்றாய். அப்படியானால் அந்த ரூபத்தை தான் நீ உணர்வதில்லை அல்லவா? என் தங்கமே, நாளைய விடியலில் உன்னை காண வருகின்றவர் யார் என்றும் என்ன ரூபத்தில் வரப்போகிறார் என்றும் அம்மா உனக்கு இப்பொழுது சொல்கின்றேன். என் குழந்தையே, இந்த வராகியானவள் நாளை உன்னுடைய இல்லத்திற்கு வரப்போகின்றேன். என் தங்கமே, உன்னுடைய இல்லத்தின் வாசலில் நான் சொல்கின்ற அடையாளத்தோடு நாளை யாரேனும் வந்து நிற்பார்கள் என்றால் அது உன் அம்மா நான் தான் என்பதை மறந்து விடாதே. அதே நேரத்தில் நாளை நீ எங்கு செல்கின்றாயோ அந்த இடத்திலோ அல்லது செல்கின்ற வழியிலோ நான் சொல்கின்ற அடையாளத்தோடு ஒருவரை காண நேர்ந்தாலும் சரி, அது உன் தாயானவள் நான் தான் என்பதனை நீ புரிந்து கொள்ளலாம். என் தங்கமே, நான் சொல்கின்ற இந்த விஷயம் நாளை கோடியில் ஒருவருக்கு மட்டுமே நடக்கப் போகின்றது. அது உனக்கு தான் நடக்கும் என்று நீ தயவு செய்து ஏமாற்றத்தை அடைந்து விடாதே. என் தங்கமே, உனக்கும் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது. இந்த தாயானவள் உன்னை தேடி வருவதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கின்றது என்றுதான் அம்மா சொல்கின்றேன். ஏனென்றால் ஒருவேளை இந்த அடையாளத்தோடு நான் உன் கண்களில் பட்டு நீ யார் என்று தெரியாமல் அவர்களை உதறி சென்று விடக்கூடாதல்லவா? என் பிள்ளை, இது போன்ற செய்திகள் எல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் அடிக்கடி நடந்து கொண்டுதான் இருக்கின்றது. நீதான் யார் என்று தெரியாமல் அவர்கள் நம்மிடம் ஏதோ தேவையில்லாமல் தொந்தரவு செய்கிறார்கள் என்று நினைத்து உதறி தள்ளி விட்டிருக்கின்றாய். என் தங்கமே, தெய்வங்கள் யாருமே உனக்கு இதுவரை உதவிகள் செய்து தராமல் இல்லை. எல்லா உதவிகளும் உனக்கு கிடைக்கத்தான் செய்கின்றது. யாரேனும் ஏதாவது ரூபத்தில் உனக்கு உதவிகள் செய்ய வரும் பொழுது என் குழந்தை, நீதான் அவர்களை யாரோ என்று நினைத்து உதறி விட்டிருக்கின்றாய் என்பதை மறந்து விடாதே. என் தங்கமே, நாளை இந்த தாயானவள் சொல்கின்ற அடையாளம் என்னவென்பதை இப்பொழுது நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளலாம். என் குழந்தையே, நெற்றியில் குங்குமம், அதுவும் வட்ட வடிவத்தில் குங்குமம் வைத்து யார் நாளை உன் முன்னால் வந்து நிற்கின்றார்களோ அவர்கள்தான் இந்த வராகி என்னுடைய ரூபத்தில் வந்து உனக்கு
நல்ல அருளையும் காட்சியையும் தருவதற்காகவும் உனக்கு நல்ல நம்பிக்கையை ஊட்டுவதற்காகவும் வருகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அவர்கள் பெரிதாக உனக்கு எதையும் செய்யாவிட்டாலும் அவர்களை பார்த்த உடனேயே நிச்சயமாக உனக்கு நம்பிக்கை பிறந்துவிடும். நம் தாயானவள் நமக்கு உறுதுணையாக இருக்கின்றாள், அவள் நம்மோடு பயணிக்கின்றாள் என்று. அதோடு நீ செய்ய நினைக்கின்ற செயல்கள் எல்லாமே அதன் பிறகு உனக்கு வெற்றியை கொடுக்கும். என் தங்கமே, இந்த அடையாளம் முழுமையாக வராகியானவள் உன்னோடு இருக்கிறாள் என்பதனை உனக்கு உணர்த்துவது. அது மட்டுமல்லாமல் உன் தாயானவளின் துணை உனக்கு இருக்கின்றது. அது மிகவும் அதிகமாக இல்லாமல் சாதாரணமாக என்றுமே உன் அம்மா உன்னோடு பயணித்து கொண்டிருக்கின்றாள் என்பதை உணர்த்துவதற்கான அறிகுறி என்ன தெரியுமா? உன்னோடு நிச்சயமாக நாளை நெற்றியில் விபூதியோ சாதாரணமாக குங்குமமோ இட்டுக்கொண்டு வருகின்றவர் யாரேனும் உன்னை சந்திக்க நேர்ந்தாலோ அவர்களை யார் என்றே நீ அறியாமல் இருந்திருக்கலாம். என் தங்கமே, அதாவது உனக்கு மிகவும் நெருக்கமானவர்களை பற்றி அம்மா சொல்லவில்லை. இவர்கள் யார் என்றே உனக்கு தெரிந்திருக்க வாய்ப்பில்லை. இவர்கள் நாளை உன்னிடத்தில் வந்து ஏதேனும் ஒரு வார்த்தைகளை பேசுவதோ அல்லது உன்னிடத்தில் ஏதேனும் ஒரு உதவியை கேட்பதோ அல்லது உன்னை கடந்து செல்லும் பொழுது ஒரு புன் சிரிப்பை கொடுப்பதோ என்பது போல யாரேனும் நடந்து கொண்டார்கள் என்றால் அவர்கள் இந்த வராகியின் ரூபம் என்பதை நீ புரிந்து கொள்ளலாம். என் குழந்தையே, உன்னை சுற்றி உன் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் இந்த வராகியினுடைய கண் பார்வையின் அடிப்படையில் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. அம்மாவிற்கு தெரியும் என்னென்னவெல்லாம் உன் வாழ்க்கையில் இந்த நேரத்தில் நடத்த வேண்டும் என்று. சோதனைகளை கொடுக்கவே மாட்டேன் என்று நான் சொல்லவில்லை. நான் கொடுக்கின்ற சோதனைகள் எல்லாவற்றையும் கடந்துதான் என் பிள்ளை நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் என்பதனை மறந்து விடாதே. என் தங்கமே, எத்தனை கஷ்டங்கள் வந்தாலும் உன்னுடைய இலக்கை நோக்கி மட்டும் நீ பயணிப்பதிலிருந்து விலகி விடாதே. உன்னுடைய இலக்கை தடுத்து நிறுத்துவதுதான் எல்லோருடைய குறிக்கோளாகவும் இருந்து கொண்டிருக்கின்றது. நீ உன்னுடைய பாதையில் சரியாக பயணித்து கொண்டு உனக்கான நல்ல விஷயங்களை எல்லாம் அந்த பாதையில் கிடைப்பதை பெற்றுக்கொண்டு உன்னுடைய இலக்கை தொட்டுவிட்டு திரும்பி பார். உன்னை பார்த்து ஏளனம் செய்தவர்களும் நீ அந்த இடத்திற்கு சென்றுவிடக்கூடாது என்று தடங்கல்களை ஏற்படுத்தியவர்களும் அவர்கள் நின்ற இடத்திலேயே அப்படியே நின்று கொண்டிருப்பார்கள். வாழ்க்கையில் எந்த முன்னேற்றத்தையும் அவர்கள் ஒரு நாளும் அடைய போவது கிடையாது. என் தங்கமே, அதனால் நாளைய விடியலில் யார் உன்னிடத்தில் என்ன சொன்னாலும் அதை பற்றி கவலைப்படாமல் என் பிள்ளை உன்னுடைய பையிலோ அல்லது உன்னுடைய கையிலோ நீ திருநீரை ஒரு காகிதத்தில் மடித்து எடுத்து வைத்துக்கொள். என் தங்கமே, சட்டை பையில் வைத்து கொள்ளலாம் அல்லது உன்னுடைய கைப்பையில் வைத்து கொள்ளலாம். ஏதேனும் ஒன்றில் நீ வைத்துவிட்டு உன் இல்லத்தை விட்டு புறப்படு. எதற்காக அம்மா சொல்கிறேன் தெரியுமா? உனக்கென்று மன கஷ்டம் வரும் பொழுதோ அல்லது ஏதேனும் ஒரு பிரச்சனைகள் வருவதாக தோன்றும் பொழுதோ உன்னிடத்தில் இருக்கின்ற இந்த திருநீரானது உனக்கு மனதைரியத்தை கொடுக்கும். அந்த நேரத்தில் கூட நீ கொஞ்சம் எடுத்து உன்னுடைய நெற்றியில் பூசிக்கொள்ளலாம். என் தங்கமே, உனக்கு மிக பெரிய மனதைரியம், உனக்கான நல்ல சிந்தனைகளை அது கொடுக்கும். ஒருவேளை உன்னுடைய முடிவுகள் தவறா சரியா என்ற குழப்பம் வந்துவிட்டால் கூட இதை நீ முயற்சி செய்து பார். நிச்சயமாக உனக்கு நல்ல பலன் கிடைக்கும். உன்னுடைய மனதை ஒருநிலைப்படுத்த வேண்டிய பொறுப்பு இந்த வராகியானவள் எனக்கு இருக்கின்றது. அதனால்தான் அம்மா உன்னிடத்தில் சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பின்பற்றுவாயானால் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ நினைத்ததை விடவும் எல்லாமே உனக்கு நல்லபடியாக உன் கைகளில் வந்து கிடைக்கும். என் தங்கமே, வராகியை உணர்வது ஒன்றும் அத்தனை சாதாரணமான விஷயம் கிடையாது. என் வாக்கினை எல்லோராலும் கேட்டுவிட முடியும். சில நேரங்களில் அது கூட பாவங்கள் அதிகமாக செய்திருப்பவர்களுக்கு கிடைத்து விடாது என் தங்கமே. ஆனால் என்னை காண்பது என்பது அத்தனை சுலபமல்ல. எத்தனையோ கோடி பேர் கேட்டாலும் அதில் ஒரு சிலருக்கு மட்டுமே இந்த வாய்ப்பு கிட்டும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கான முன்னேற்றத்தை கொண்டு வர இந்த வராகியானவள் நாளைய நல்ல விடியலை கொண்டு உன் இல்லத்தின் வாசலுக்கு நிச்சயமாக வருகின்றேன். என் தங்கமே,
மனம் வேதனைப்படாமல் மனதில் இருக்கின்ற அத்தனை குழப்பங்களையும் தவிர்த்து நாளைய விடியலை நீ எதிர்நோக்கிக் கொண்டிரு. என்னை காணவில்லை என்றாலும் பரவாயில்லை, உன்னுடைய முயற்சியையும் நேர்மையையும் விட்டு விடாதே. என்றேனும் ஒரு நாள் இந்த தாயானவள் உன்னை சந்திக்க வந்து விடுவேன். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.